போங்க. இல்லக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஃபேமிலியோடு எங்கேயோ போகிறோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? எங்கேயும் இல்லைங்க, நீங்கள் ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ பசங்களை அழைச்சிட்டு எங்கேயாவது லீவுக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடிக்கிற வேலைக்கு எங்கடா ரொம்ப லாங்கில் போக வேணாம், சும்மா உள்ளுக்குள்ளே எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குதுங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது எந்த இடம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் ஊரில் இன்னொரு ஃபேமஸான இடம் தெரியுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இங்கே கேட்டு போட்டாங்கன்னா 1 ஹவர் ஆகும், இல்லாட்டி ½ அன் ஹவர் கூட ஆகுங்க. அதனால் பஸ் டிரைவர்லாம் இந்த பக்கம் கிராஸ் ஆனாலே அலறிக்கிட்டு வருவாங்க, எப்போ கேட்டில் மாட்டிப்போமோ அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு முக்கியமான இடங்க இந்த இடம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதாங்க எங்கள் ஊரில் ரொம்ப முக்கியமான ஃபேமஸான இடம் இதாங்க. இது வந்து சில பேர் வந்து 3ஆம் தலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து மூணாறு அப்படிம்பாங்க, சில பேர் தலப்புக்கு போகிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இதான் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட நாங்கள் சொல்லலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருப்போம் நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் அப்புறம் ஒரு மூவி ஒன்று நடித்தாங்க இல்லையா, மெய்யழகன். அது இந்த இடத்துல தாங்க அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதே எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கார்த்திக் சாரும் வந்து அரவிந்த் சாமியும் வந்து ஒரு நீடாமங்கலத்தோடைய பெருமையை பற்றி சொல்லிட்டு வருவாங்க. அது இந்த ஆற்றுல அதுங்கிட்டு தான் அவங்க 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. அது அந்த 3 ஆறு வந்து இங்கே தான் சங்கமிக்குது, அதாவது வெள்ளாறு, கோரையாறு, பாம்பன் ஆறு இங்கே தான் சங்கமிக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க. அந்த இடம் வந்து இந்த ஆறில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது நைட் டைம் அந்த ஷூட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கிளியராக தெரியாது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த படம் வந்து ஷூட் பண்ணாங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஆடி 18லனா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா கல்யாணம் அந்த புது தம்பதிங்கன்னா இங்கே தான் வந்து தாலி பிரித்து கட்டுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. இந்த கூடையை வந்து அந்த பாலத்துக்கு அடியில் வச்சிடுறாங்க. வச்ச பிறகு அந்த தண்ணி பாஞ்சு வர நேரத்தில் அந்த மீனும் என்ன பண்ணுறது, அந்த கூடையில் வந்து சிக்கிடுது. கொஞ்சம் நிறைஞ்ச பிறகு ஒரு கூடையில் மாற்றி இங்கே வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடும், இந்த மீன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஐர மீன் சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் வரவங்க வரவங்க யாருமே இந்த மீன் வாங்காமல் போகவே மாட்டாங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு கூட இதை வாங்கிட்டு போவாங்க. இது குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. போட போகிறாங்க. அதுவும் அஸ்ரா வந்து அந்த மீனை பிடிச்சது விளையாடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த மீனை எடுத்து கையில் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அது கையில் நிற்கவே மாட்டேங்கிறது, துடிச்சு கீழே விழுந்துச்சு. இதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோடனே பசி இருக்க ஆரம்பிச்சு. மணி 2 மணி ஆகிடுச்சு. சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து பாயெல்லாம் போட்டாச்சு. பசங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் வந்து உட்காந்துருச்சு. சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இடத்த நம்ம சுற்றி பார்க்கணும். ஒரு ஆறு தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் 2 ஆறு பார்க்கல. எல்லாமே பக்கத்தில் தான். சரி பசி என்ன சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தாச்சு. இது வந்து முலாம்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக.
ஏய் கீழே கீழே இறங்கு. இது வந்து 2வது அணை. இது எந்த இடம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது இதுதான் எண்டு. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம அங்கே மீன் பார்த்தோம் இல்லையா, அங்கே நம்மளுக்கு மீன் கிடைக்கலன்னா இந்த இடத்துல வந்து மீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்தோம்னா இங்கே கூட நம்மளுக்கு மீன் வந்து கூட கிடைக்கும். ஆனால் இங்கே வந்தோம்னா மீன் வாங்கவும் போகவே மாட்டாங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு இங்கே வந்து மீன் ஃபேமஸ். ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஐயரை மீனை வாங்கிட்டு போங்க. இதை அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியது தான். போலாம் வாங்க. வா அது கரெக்டா இருக்கும். அது கரெக்டா வண்டிக்கு. நீரே கரெக்டா நம்ம வளர்ந்து. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்து மூணாந்தலப்பு வந்து சுற்றி பார்த்தாச்சு. இங்கே வந்து மார்னிங்கே வந்துடணுங்க. வந்துட்டால் தான் மார்னிங் ஒரு 10 வந்தீங்கன்னா சுற்றி பார்த்தா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 4 மணிக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். நாங்கள் இங்கே வரணும்னு முடிவு எடுத்ததே 9 மணிக்கு தாங்க. அதுக்கப்புறம் சமைச்சிட்டு பசங்களை கிளப்பிட்டு நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து மார்னிங்கே இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான். ஏன்னா இங்கே வந்து ஆடி 18லனா கொஞ்சம் ஆடி 18 தீபாவளி பொங்கல் டயத்துலாம் இங்கே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கன்னி பொங்கல் டயத்துலனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் 2-3 பேர் இருந்தால் வந்திருக்காங்க. ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறனால யாரும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கு போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.